ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் எ லவ்விங் சாய்ராம் டு யூ ஆல். இப்போது சுவாமி சொன்ன ஒரு கதையை இப்போது பார்ப்போம். நாம் எந்த செயலை செய்தாலும் அதனை நாம் அன்போடு செய்ய வேண்டும். ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டுமெனில் அன்போடு அதனை நாம் செய்ய வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கு நாம் செய்கின்ற உதவி இறைவனுக்கு செய்கின்ற உதவியாகும் என்பதற்கு ஒரு நிகழ்வினை இப்போது பார்ப்போம். ஒரு குருவானவர் தன்னுடைய சீடர்களுடன் காசியிலிருந்து இங்கே ராமேஸ்வரத்திற்கு வருகின்றார். அவர் வருகின்ற பொழுது ஒரு குடம் நிறைய கங்கை நீரை கொண்டு வருகின்றார். அவருடைய ஆசை என்னவெனில், பல மாநிலங்களை கடந்து காசியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து ராமேஸ்வரத்தில் கோயில் கொண்டுள்ள அந்த இறைவனுக்கு இந்த கங்கை நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய ஆசை. இதற்காக அவர் பல மாதங்கள் நடந்து தன்னுடைய சீடர்களுடன் ராமேஸ்வரத்தை வந்து அடைகின்றார். ராமேஸ்வரத்திற்குள் அவர் நுழைகின்ற பொழுது அந்த சாலையின் ஓரமாக ஒரு கழுதை துடித்து கொண்டு இருக்கின்றது. தண்ணீர் இன்றி அதற்கு எழ முடியவில்லை. உயிர் போகும் தருவாயில் அந்த கழுதை துடித்து கொண்டு இருப்பதை பார்த்த அந்த குருவானவர் நேராக அந்த கழுதையிடம் சென்று அதனுடைய தலையை தூக்கி வாயை திறந்து தான் கொண்டு வந்திருந்த அந்த கங்கை நீரை குடத்திலிருந்து அது வாய் வழியாக ஊற்றுகின்றார். அத்தனை நீரையும் குடித்த அந்த கழுதை தாகம் தீர்ந்து உயிர் பிழைத்து எழுந்து அவரை நன்றி உணர்வோடு பார்த்து சென்று விடுகின்றது. இதனை பார்த்த அவருடைய சீடர்கள், குருவானவரே, நீங்கள் ஒரு தவறை செய்து விட்டீர்கள். இறைவனுக்கு கொண்டு வந்த தண்ணீரை போயும் ஒரு கழுதைக்கு தந்து விட்டீர்கள். இது எந்த வகையில் நியாயம் என்று அவர்கள் கோபப்பட்டனர். அப்பொழுது அந்த குருவானவர், என்னுடைய சீடர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளுக்குள்ளும் சகல மனிதர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான். எனவே ஏதாவது துன்பப்படுகின்ற ஒரு மனிதனுக்கோ ஒரு ஜீவராசிக்கோ நாம் செய்கின்ற உதவி இறைவனுக்கு செய்கின்ற உதவியை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நாம் அரும்பாடுபட்டு கொண்டு வந்த தண்ணீரால் அந்த கழுதை உயிர் பெற்றது, தாகம் நீங்கி உயிர் பெற்றது. இறைவன் நிச்சயமாக மகிழ்வார் என்பதில் எல்லவும் இல்லமில்லை. வாருங்கள், நாம் எல்லோரும் சென்று ராமேஸ்வர இறைவனை வணங்கி ஊர் திரும்புவோம் என்று சொன்னார். இதிலிருந்து குழந்தைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவெனில், நீங்கள் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும். அது பிராணிகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, துன்பப்படுகிறவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற உதவி இறைவனுக்கு செய்கின்ற உதவி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் நாம் உதவி செய்கின்ற பொழுது ஒரு தூய அன்போடு செய்ய வேண்டும். ஒரு நேர்மையோடு சத்தியத்தோடு செயல் செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னொரு கதையினை இப்போது பார்ப்போம். சிவனும் பார்வதியும் மேலோகத்திலிருந்து காசியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், காசி நகரை. காசியில் உள்ள கங்கையிலே குளித்துவிட்டு எல்லோரும் காசி விஸ்வநாதரை தொழ போய்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய நம்பிக்கை என்னவெனில், கங்கையில் குளித்துவிட்டு இறைவனை வணங்கினால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். எனவே அந்த நம்பிக்கையில் செய்கின்றார்கள். அப்பொழுது அவர்களையெல்லாம் பார்த்த பார்வதி தேவி சிவனை பார்த்து, இத்தனை லட்சம் பேர் கங்கையில் குளித்து அந்த காசி விஸ்வநாதரை வணங்குகிறார்களே, எல்லோருக்கும் சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமா? சொர்க்கம் சின்ன இடமாகத்தானே இருக்கிறது என்று கேட்டார். எல்லோருக்கும் அங்கே இடம் கிடைப்பது அரிது. யார் ஒருவர் தூய அன்போடு நேர்மையோடு சத்தியத்தோடு உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இங்கே சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். நாம் பரிசோதனை செய்யலாமா என்று கேட்டு பார்வதியை பார்த்து, நீ ஒரு கிழவியாக உருவெடு என்று சொல்லும் பொழுது பார்வதி தேவி 80 வயது ஒரு பாட்டியாக உருமாறுகிறார்கள். சிவன் 90 வயது கிழவனாக உருமாறி காசி நகரின் வீதியிலே ஓரத்திலே அந்த பாட்டி உட்கார்ந்திருக்கிறார்.
அவருடைய மடியிலே அந்த கிழவர் அதாவது சிவன் படுத்து தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் என்று தத்தளித்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த பாட்டி கங்கையில் குளித்து கோயிலுக்கு செல்வோர்களையெல்லாம் பார்த்து, ஐயா கொஞ்சம் கங்கை நீர் கொண்டு வந்து தாருங்கள், என் கணவன் தண்ணீரால் வருந்துகின்றான், இவரை விட்டுவிட்டு தனியாக விட்டுவிட்டு என்னால் போய் தண்ணீர் கொண்டு வரவில்லை என்று கெஞ்சுகிறாள். ஆனால் ஒருவருமே உதவவில்லை. எல்லோரும் அவளை ஏளனமாக பார்த்து, நாங்கள் சுத்தமாக குளித்து இறைவனை பார்க்க போகின்றோம், நீ எங்களுக்கு தொந்தரவு செய்கின்றாரே என்று வெறுப்போடு பார்த்து போகின்றார்கள். சிலர் அந்த பாட்டி சொல்வதை காதிலேயே வாங்கவில்லை. சிலர் அவர்களை அருவருப்போடு பார்த்து ஏதோ பிச்சைக்காரர்கள் என்று நினைத்து கொண்டு போகின்றார்கள். அப்பொழுது அங்கே ஒரு திருடன் வருகின்றான். அவன் எதற்காக அங்கே வந்தான் என்றால், கோயிலுக்கு வருபவர்களிடம் பிட் பாக்கெட் அடித்து பர்ஸை எடுக்க வந்தவன் பாட்டியினுடைய அந்த சத்தத்தை கேட்ட அருகிலே வந்து, பாட்டி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றான். என்னுடைய கணவர் உயிருக்கு போராடுகின்றார், குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த திருடன் தான் கொண்டு வந்த தின்ன ஒரு குடுவையிலிருந்து நீரை எடுத்து அந்த தாத்தாவினுடைய வாயிலே ஊற்றப் போகின்றான். அப்பொழுது அந்த பாட்டி சொல்லுகின்றாள், சாதாரணமாக தண்ணீர் ஊற்றினால் அவர் பிழைக்க மாட்டார், நீ இதுவரை செய்த ஏதாவது ஒரு நல்ல செயலை அவருடைய காதிலே சொல்லி இந்த நீரை ஊற்று என்று அந்த பாட்டி சொல்ல, அந்த திருடனோ, பாட்டி நான் ஒரு திருடன், இதுவரை ஒரு நல்ல செயலே செய்யவில்லை, இப்பொழுதுதான் முதலாக ஒரு நல்ல செயல் செய்ய போகின்றேன் என்று சொன்னவுடனே, சரி அதனை கூறு என்று பாட்டி சொல்ல, அந்த தாத்தாவின் காதிலே, ஐயா நான் ஒரு திருடன், இதுவரை நான் நல்ல செயலே செய்யவில்லை, இப்பொழுதுதான் ஒரு நல்ல செயல் செய்கின்றேன் என்று சொல்லி நீரை ஊற்ற, அந்த கிழவர் அந்த தண்ணீரை அருந்திய உடனே அந்த பாட்டி அந்த தாத்தா இருவரும் பார்வதி பரமசிவனாக காட்சி தந்து, நீ இதுவரை செய்த பாவங்களையெல்லாம் நாங்கள் அழித்து விட்டோம், நீ எல்லோரும் உதவி செய்யாத பொழுது நீ அன்போடு இவர்களுக்கு உதவி செய்தாய், அன்போடு மட்டும் செய்யவில்லை, நீ சத்தியத்தோடு நடந்து கொண்டாய், நீ இதுவரை நடந்த தவறுகளையெல்லாம் ஒற்றுக்கொண்டு அவருடைய காதிலே இதுதான் நான் நல்ல செயல் என்று சத்தியத்தோடு உண்மை விளம்பினாய், எனவே உனக்கு பரலோகத்தில் அதாவது மோட்சத்தில் உனக்கு சத்தியமாக ஒரு இடம் என்று சொல்லி மறைகின்றதாக சுவாமி அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே நாம் யாருக்கு உதவி செய்தாலும் அன்போடு செய்ய வேண்டும், சத்திய உணர்வோடு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் குழந்தைகளே உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாகும், இறைவனுடைய பூரண அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஜெய் சாய்ராம்.